ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். சாவடிச்சிட்டாங்க. செத்துப்போ 4 லோரும் சொல்றாங்க. மன உளைச்சல் ஆளாக்கி அதை 4 லோரும் இது மாதிரி பண்ணி சாவடிச்சிட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவரது மகள் அனிதா. இவருக்கும் பட்டானூர் கலைவார் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சுகுணா தம்பதியரின் மூத்த மகன் விஜய் ஆனந்த் என்பவருக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஏற்கனவே குடும்ப பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட போது கணவர் விஜய் ஆனந்த் அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருவதால் எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அவரது வேலை பாதிக்கப்படும் என்ற மனிதாபிமான அடிப்படையில் அனிதாவின் குடும்பத்தினர் சமரசம் பேசி அவரை கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு அனிதா விஷம் குடித்த போதும் குழந்தைகளின் நலன் கருதி மீண்டும் சமரசம் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார். அனிதா வேலைக்கு செல்லவில்லை என்றும் அவர் அரசு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் கூறி கணவர் விஜய் ஆனந்த், மாமனார் ராஜேந்திரன் மற்றும் மாமியார் சுகுணா ஆகியோர் தொடர்ந்து அவரை அவமதித்து வந்ததாக கூறப்படுகிறது. நீ அதிர்ஷ்டம் இல்லாதவள், நீ வீட்டில் இருப்பதும் அதிர்ஷ்டம் இல்லாத நாய் வீட்டில் இருப்பது போன்றது என கூறி மன ரீதியாக கடும் சொற்களால் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி மதியம் வீட்டை விட்டு வெளியே போ அல்லது செத்துப்போ என மாமியார் சுகுணா மிரட்டியதால் அனிதா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இந்த தொடர் கொடுமைகளால் மனமுடைந்த அனிதா 3/1/2026 அன்று காலை சுமார் 7 மணி அளவில் தனது வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். தனது மகளின் மரணத்திற்கு வரதட்சணை கொடுமை மற்றும் குடும்பத்தார் மிரட்டலே காரணம் என்றும் இதற்கு காரணமான கணவர் மற்றும் அவரது பெற்றோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தந்தை மணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கு சம்பந்தமாக ஆரோவில் காவல் ஆய்வாளர் திருமால் தலைமையிலான போலீசார் சந்தேக மரண வழக்காக வழக்கு பதிவு செய்து அனிதாவின் கணவர் விஜய் ஆனந்த் மற்றும் அவரது தாய் சுகுணா ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.